விதைத்து கொண்டே இரு, முளைத்தால் மரம் இல்லையேன் முறம் என்ற வார்த்தைக்கு வரும் சேர்த்துக்கு விதமாக நம்ம கோலினூர் ஏரியை புனரமைப்பு பணி ஆரம்ப காலகட்டத்திலேருந்து தற்போது வரை பல்வேறு பணிகளை நம்ம செஞ்சுட்டு வரோம். அதன் முதல் கட்ட பணியாக பார்த்தீங்கன்னா, ஏரிக்கரையில் 1.2 கிலோமீட்டர் கரையை பழைய கரையை பலப்படுத்தணும். மற்ற புதுசாக ஒரு 2 கிலோமீட்டருக்கு கரையை நம்ம கட்டமைச்சோம். அப்புறம் 39 ஏக்கர் குறிப்பாக சொல்லப்போனால் மீட்டெடுத்தோம். அந்த 1.2 கிலோமீட்டர் இல்லாமல் இந்த 2 கிலோமீட்டரில் புதுசாக நீர்வழித்தடத்தில் விவசாயியோட அவங்களோட பங்களிப்போட நம்ம தண்ணீர் வரப்போல் பைப்லைன்லாம் அமைச்சோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம இயற்கை மிகுந்து சுகந்த இடமா மாறுறதுக்காக பறவை திட்டுகளை தமிழ்நாட்டிலே இந்த வருஷத்தில் மிகப்பெரிய பறவை திட்டுகளை நம்ம அமைச்சிருக்கோம். இதுபோல் பல்வேறு செயல்கள் தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதனை தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசு கூட இணைந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட பணியாளர் கூட இணைந்து நம்ம 8000 பனை விதைகளை நம்ம நட்டோம். அதனை தொடர்ந்து தற்போது நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம கோலினூர் ஏரியில் குறுங்காடு அமைக்கும் பணியை இப்போ செயலான திட்டமிடணும். அதனை தொடர்ந்து இப்போ குறுங்காடு பணி பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இலப்பந்தோப்பு ரொம்ப பிரபலமானது, ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இலப்பந்தோப்புலாம் இல்லாமல் அழிஞ்சிட்டு வந்துடுச்சு. அதில் மீட்டெடுக்கும் முயற்சியாக இப்போ ஒரு குறுங்காடில் இலப்பந்தோப்பு இலப்ப மரங்களை அதிகமாக வைக்கிறோம். இப்போ கூட பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த இலப்ப மரமாக தான் நம்ம அதிகமாக இருப்போம். இலப்ப மரம், அதை விட்டால் நாவல் மரம், புளிய மரம், இந்த மரத்தை பூரா ஒரு அகழி போல் ஒரு ஃபார்ம் பண்ணி அதில் மரக்கன்று வரத்துக்கு இப்போ இதுன்னு இருக்கோம். இந்த எர்த்தாக்கர் மிஷின் பார்த்தீங்கன்னா, காதி சாரிஸ் பாலசுப்ரமணிய ஐயா நம்மளுக்கு பல்வேறு உதவிகள் பண்ணியிருக்காரு. அவரும் இந்த எர்த்தாக்கரும் அவர் கொடுத்து நம்மளுக்கு கேட்டோம், நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இந்த எர்த்தாக்கரை வச்சு குறுங்கடல் அமைக்கிறதுக்கு ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட குழிகளை தன்னார்வலர் மழையிலையும் சரி, இந்த மழை டைம்லையும் பொருட்படுத்தாமல் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்க மிகப்பெரிய நாங்கள் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிக்கிறோம். ஏன்னா சுயநலமாக ஓடிக்கொண்டிருந்த உலகத்தில் ஒரு பொதுநல எண்ணத்தோட இந்த ஏரி மேலே ஒரு பற்று வச்சு நம்பூர் ஏரி இதை நம்ம பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தோட மழை வெயில் எதையும் பார்க்காம தொடர்ந்து இந்த பல மாதங்களாக நம்மளுக்கு உறுதுணையாக இருந்து செய்து வராங்க. பாருங்கள், இப்போ பல்வேறு மரக்கன்றுகள் நம்ம வச்சுட்டே வரோம். இதுதான் இலப்ப மரம். இதே போல் இலப்ப மரத்தை நம்ம வச்சுட்டு வரோம். முக்கியமாக இதில் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த அகழின்னு சொல்கிறோம்ல, இந்த அகழின்றது ஒன்றும் இல்லை. நம்ம சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஆழப்படுத்திடுவோம். அந்த தண்ணி எப்போயுமே இருக்கும். தண்ணி நம்ம தண்ணி ஒத்தையே தேவையில்ல. தானாக வேறு பூமி கீழே இறங்கி அதுலேருந்து தண்ணி அதிலே இழுக்க ஆரம்பிச்சிடும். எப்பவுமே ஒரு இயற்கை மிகுந்த சூழலாக மாறும். இதுக்கு முக்கிய ஆதரவு கொடுத்த அனைத்து சகோதரர்களுக்கும் தன்னார்வலர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் மிகப்பெரிய நன்றி தெரிவிக்கிறோம். இதே போல் நீங்கள் நம்ம கோலினூர் ஏரிக்கு மரக்கன்றுகள் வாங்கி தரலாம். இன்னொன்று பல்வேறு உதவிகளை செய்யலாம். தங்களால் முடிந்த பங்களிப்பு செய்து உதவி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்களே பார்த்தா தெரியும் பாருங்கள், எல்லாமே ஒரு ரவுண்டாக போட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சுன்னா குடும்பத்தோட இதில் உட்காந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு செயல் திட்டத்தை இதில் நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இது இந்த நிச்சயம் இது நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் தரும்ன்ற நேரத்தில் நம்பிக்கிறோம். மீண்டும் ஒரு முறை பார்த்தீங்கன்னா, இந்த இயற்கை நலம் சார்ந்த விஷயத்துக்கு தொடர்ந்து நம்மளோட பக்கபலமாக இருக்கிற அனைவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.